குலதெய்வம் போயிட்டா எப்போவுமே சார் எந்த வருஷம் போனாலும் சாமி கும்பிட எல்லாம் ஒத்துமையாக வருவானுங்க. கண்டிப்பாக ஏதாவது 2 ஃபேமிலிக்குள்ளே சண்டை வரும். ஏதாவது பெரிய மாமா சின்ன மாமா இல்லை அத்தை வீட்டில் யாராவது 2 பேர் சண்டை போடுவாங்க. கண்டிப்பாக ஒரு வருஷம் கூட சண்டை இல்லாமல் இருந்ததில்லை. இந்த கொரோனா 3 வருஷம் போல் இந்த வருஷம் போனோம். நான் வேணுனது ஒன்று தான், யாரும் யார் கூட சண்டை போடக்கூடாது, அது போதும் அப்படின்னு போனேன். கரெக்டாக 2 பேரும் முட்டிக்க ஆரம்பிச்சிட்டான். சண்டையை வேடிக்கை பார்க்க நின்னேன். அது ஒரு குத்தமா? ஒருத்தன் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, எங்கள் பெரிய மாமா என்னை பார்த்து, மோகன் நீ படித்தவன், 4 இடத்துல போய் பேசுகிறவன், நீ ஒரு நியாயம் சொல்லு அப்படின்னு நம்மளை அம்பையர் ஆக்கிட்டார். சரி நீ இந்த பக்கம் திரும்பினா இந்த இவர் சின்னவர் அவரை விட்டார் சார். யார் சண்டை போடுறவனை விட்டான். என்ன பார்த்தீங்கன்னா இவன் பெரிய ஆள் நினச்சின்னு கூப்பிட்டே அவனை. இவனுக்கு என்ன தெரியும், படிச்சிருந்தா 4 இடத்துக்கு போயிருந்தா புட்சாலின்னு நினைப்பான். அவனுக்கு 10 பைசா கொடுக்குறான அவசரத்துக்கு கொரோனாவில் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு அவனை விட்டான் சார். சண்டையில் என்ன பிடிச்சின்னா எனக்கா டென்ஷனு. பேசாமல் அம்பையர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நம்மளை சண்டையில் கலந்துக்கலாமான்னு ஆயிடுச்சு. உறவுக்காரங்க அப்படி தான். ஒரு சொந்தக்கார் சார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்து சொன்னார், உனக்கு இன்னும் கொஞ்சம் வசதி வர்றதுக்கு நான் ஒரு வாய்ப்பு சொல்கிறேன்னாரு. என்னென்ன, எனக்கு இந்த டொனேஷன் கேட்குறது, யார்கிட்டயாவது போய் உதவிக்கு நிற்கிறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். அதில் டொனேஷன் கேட்குறதுல ரொம்ப கஷ்டம் சார். கேட்டு இல்லைன்னு சொல்கிறது அதை விட கஷ்டம். நம்மளை ஒரு ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. அதனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. யாராவது வந்து டொனேஷன் புக்குன்னு கொடுத்தா வச்சுக்கேன், என்னால் முடிஞ்சதோ கொடுக்குறேன், அதோடு விட்டுருவேன். நான் இதை போய் நான் இல்லை நீங்கள் என் சொந்தக்கார ஒருத்தன் சொன்னான், இந்த சதுரங்க வேட்டை படம் பார்க்குற மாதிரியே இருந்தது, நான் இப்போ ஒரு ஸ்கீமில் சேர்ந்துருக்கேன் அப்படின்னா. என்னடான்னு, அந்த ஸ்கீமில் சேர்ந்தீங்கன்னா உனக்கு இருக்கிற இதுக்கு நீ டைமண்ட், நான் வந்து இப்போ டைமண்டில் இருக்கிறேன், அடுத்தது பிளாட்டினம், நீ உடனே இதுக்கு போயிடுவேன் அப்படின்னு. பணம் அப்படியே வரும் இப்படியே வரும்னா. நான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் ஆகாதுன்னு. ஏன்னா தெரியும் அது என்ன ஆகும்னு. அவன் என்ன அப்படியே மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே பேசுகிறான். உனக்கு என்னப்பா பட்டிமன்றத்தில் உங்க கூட எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இது நம்ம சுகிசுகத்தெல்லாம் சேர்த்து விட சொல்கிறான். ஒரு வாட்டி வரும்போது சொன்னேன், மெட்ராஸ் ஹியூமர் கிளப்லேயே 3000 பேர் இருக்காங்கன்னு. இருந்தால் அவங்களெல்லாம் சேர்க்க சொல்கிறான் சார். சேர்த்தினா ஒரே மாதத்தில் நீ பிளாட்டினம் வாங்குறேன்னு. எனக்கு உச்சத்துக்கு போயிட்டேன். நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேவலமாக இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு. அப்போ நான் கேவலமானவன் நான் கோச்சிங் போயிட்டான் சார். இன்னி வரையும் வரல. அது உறவுகள் எப்பவுமே பிரச்சனை இருக்கும் சார். அந்த பிரச்சனை இருந்ததுனா தான் உறவுகள். எதுவுமே அன்பாக பார்க்கணும், அதெல்லாம் சரி. சில முறை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் உங்களுடைய பாசிட்டிவ் திங் எவ்வளோ இருக்குன்றது. சில வாட்டி கஷ்டம் வரும். நீங்கள் இங்கே வந்தவங்களை எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருப்பீங்கன்னு தெரியல. அப்படி வாடகை வீட்டில் யாராவது இருந்தீங்கன்னா சீக்கிரம் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டம் சார். வாடகை வீடு கேட்க போகிறதே ரொம்ப அவமானமாக இருக்கும் சார். அந்த வீட்டு சொந்தக்காரெல்லாம் பார்த்தீங்களா, இந்த மறக்க முடியுமா, நெஞ்சம் மறப்பதில் எம்மன் நம்பியார் மாதிரி நிற்பான். ஒரு வீட்டுக்கு போனேன் நானும் என் ஒய்ஃபான், குழந்தையோட கை குழந்தா பையன். அப்புறம் என்ன படிச்சிருக்க, வாப்போதான் வாங்கக்கூட இல்லை, என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறான். ஏண்டா வீடு கொடுத்துன்னு வரத்துக்கு என்னடா படிப்பாங்க, நீட் எக்ஸாம் எழுதுவான். சொன்னேன், எங்கே வேலை செய்கிற, ஹாஸ்பிட்டலில். என்னமா இருக்க, டிஜிஎம். சம்பளம் எவ்வளோ, மறுபடியும் பிரச்சனை. இப்போது ஒய்ஃபுக்கிட்ட சொன்ன சம்பளத்தை அவங்ககிட்ட சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டான். உண்மையான சம்பளத்தை அவங்ககிட்ட சொன்னால் இங்கே மாட்டிப்போம். அப்புறம் கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. குழந்தைக்கு என்ன வயசு சார்? எங்கள் மாமனார் பொண்ணு கொடுக்கும்போது கூட இவ்வளோ பேசலை சார். என்ன வயசு சொன்னேன். அப்போ இந்த வருஷம் இன்னொன்னா, டேய் விட்றா. அப்புறம் எத்தனை மணிக்கு காலைல போவீங்க? நான் சொன்னேன், காலைல ஹாஸ்பிட்டலுக்கு 7 மணிக்கு போயிடுவேன். என்ன எப்போ வருவீங்கன்னு? சார் அது வந்து
மீட்டிங் இல்லைன்னா சீக்கிரம் வந்துடுவேன் சார். மீட்டிங் இருந்ததுன்னா டைம் சொல்ல முடியாது. 10 மணிக்கு வரணும் உள்ள, இல்லைன்னா கேட்டை பூட்டிடுவேன். என் ஒய்ஃப் சொல்கிறா, எத்தனை நாள் நான் உங்களை சீக்கிரம் வான்னு சொன்னீங்க கேட்டிங்களா, இப்போ எவனோ தெருவில் போகிறவன் சொல்கிறான் பாரு அப்படின்னு. அதுக்கு அடுத்தது ஒன்று கேட்டான், சார் நாய் வளர்ப்பீங்களா அப்படின்னா. வளர்க்க மாட்டேன் சார். ஏன் சார்? எனக்கு நாய் பிடிக்காதுன்னா. எனக்கு கோவம் உச்சத்துக்கு போயிடுச்சு. எப்பவுமே ஒரு நாய்க்கு இன்னொரு நாய் பிடிக்காது. சரி சொந்தமாக வீடு கட்டலான்னு இப்போ ஆக்சுவலாக அது வாடகை விட்ருக்கேன், கட்டலான்னு சொந்தமாக வீடு கட்டலான்னு. சரி நம்ம மிடில் கிளாஸ் சார், வெளியில் எங்கேயாவது சிட்டி உள்ளே பார்க்க முடியாது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்தா மாட்டிச்சு. சரி ஒரு சனிக்கிழமை நிலத்தை காட்டுகிறோம் வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, போய் அந்த வேனில் போய் உட்காந்தேன். ஏசி வேன் உட்காந்தா பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகி போது பக்கத்தில் உட்காந்துக்கிறவன் ஒரு பை வச்சுன்னு உட்காந்துருந்தான், தூக்கு பை. நான் அவனை பார்த்து சிரித்தான், அவன் என்னை பார்த்து சிரித்தான். உடனே அவன் கேட்குறான், நிலம் பார்க்க போறியா? ஆமாம். இதான் ஃபஸ்ட்டு டைமா? ஆமாம். நீங்கள் பணம் இப்போவே தரணுமா அப்படின்னா. இல்லையே, ஏன்? என்ன இல்லை, நிலம் பார்க்க தானே வரீங்க, பை எத்துன்னு வரீங்க அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னான், சென்னைக்கு அருகேன்னு சொல்லியிருப்பானுங்களே. ஆமாம், ஆக்சுவலாக என் சொந்த ஊர் விழுப்புரம். நான் சென்னையில் வேலை செய்கிறேன். சனிக்கிழமையானால் இந்த மாதிரி ஒரு வண்டியில் ஏறி உட்காந்துருவேன். இவனுக்கு எல்லாம் பண்ணுவாளுங்க, விக்கிரவாண்டிக்கிட்ட வரையும் எடுத்து போவானுங்க. போகும்போது கும்பகோணம் டிகிரி காப்பி வாங்கி கொடுப்பானுங்க ஃப்ரீ. விக்கிரவாண்டிக்கிட்ட இறக்கி விட்ருவானுங்க, அங்கே தான் நிலம் இருக்கும். நான் அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் வீட்டுக்கு போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி திருப்பி விக்கிரவாண்டிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேனில் ஏறிட்டேன்னா மெட்ராஸ் வந்துடுவேன் அப்படின்னா. நான் அவன் போய் சொல்ல நினச்சேன். உண்மையிலே அப்படி தான் சார். கும்பகோணம் டிகிரி காப்பி வாங்கி கொடுத்தானுங்க, விக்கிரவாண்டி. சரி அது ஒத்து வராதுன்னு பொய்ச்சலூரில் வாங்கினேன். பொய்ச்சலூரில் வாங்கினோன்னு என்னோடய ஆசை கிரவுண்ட் +1. அங்கே நகராட்சி இருக்குது, அங்கே போய் எம்எம்டிஏ மாதிரி அப்ரூவலுக்கு போனேன். அவன் சொன்னான், வெறும் கிரவுண்டு தான், +1 இங்கே வராது சார்னா. ஏன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குதுண்ணா. ஒன்றும் பண்ண முடியாது சார். மீதி கட்டினா அப்படின்னா எனக்கு என்னென்னா, மீதி கட்டினா வச்சுங்களேன் ஃபைன் போடுவான்ல, அந்த மாதிரி எதுன்னு இடிச்சிருவோன்னா. கட்டவே இன்னும் ஆரம்பிக்கல, இடிச்சிருவோன்னா. சரி அப்படின்ட்டு கிரவுண்டு வரையும் இருக்கலான்னு எனக்குன்னு என் ராசிக்கு ஒரு கான்ட்ராக்டர் மாட்டினான் சார். நம்ம என்ன சார் எல்என்டிலையா கொடுக்க முடியும் அத்தனோண்டு வீடை? இந்த கான்ட்ராக்டர் யாருன்னா மேஸ்திரியாக இருந்தது சார். அவங்களே ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுருப்பாங்களா கான்ட்ராக்டர்னு. அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட மாட்டினேன். நீங்கள் எதை சொல்லுங்க முடியாதுன்னு, என்ன சொல்லுங்கள் அபகசமாக பேசுவான். நான் சொல்கிறேன் சார் படிக்கட்டு உள்ளே வேணாம் சார், ஸ்ட்ராங்காக இருக்கு வேணா, 10 வருஷத்தில் இடிஞ்சிச்சுன்னா என்ன தானே கேட்பேன் அப்படின்றான். சரி நான் இஷ்டமாக விட்டேன். பூமி பூஜை போட்டோம். பூமி பூஜை போடுறோம். திடீர்னு பார்த்தா 2 கார், பூமி பூஜைக்கு யாரையும் கூப்பிடல, நானும் என் ஒய்ஃப் இருந்தேன். திடீர்னு பார்த்தா 2 காரில் வெள்ளையன் சொல்லியமா வந்தாங்க. கூப்பிடவே இல்லை, விஐபியாக வரான் அப்படின்னு நினச்சேன். இங்கே தான் வீடு கட்டுறியாண்ணா. வாங்க நீங்கள் யாருன்னு, கவுன்சிலர்னா. அப்புறம் அவர் ஃபீஸை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் திருப்பியும் 10 அடியில் தண்ணி வரும்னு சொல்லியிருந்தானுங்க என்கிட்ட. இவன் தோன்றான் ஒன்றுமே வரல. சார் 10 அடியில் தண்ணின்னானுங்களே சார் விற்கும்போது அப்படின்னா. நீங்கள் என்ன 10 அடினா பூமி கீழே இருந்துச்சிங்களா? ஃபோன் பண்ணால் லாரி 10 அடியில் நிற்கும். அதாவது அதுக்கப்புறம் நான் கான்ட்ராக்டர்கிட்ட பேச்சை விட்டேன். நீ ஏதாவது கட்டு எனக்கு கொடு போ அப்படின்னு. பெயிண்டரு அவன் கான்ட்ராக்டரோட ஆள் சார். இறக்கமே இல்லாமல் டார்க்கு பச்சை எடுத்துனான் சார். அவன் அதுக்கு முன்னால் ஏதோ முஸ்லீம் வீட்டுக்கு வச்சுருக்கான். பெயிண்ட் மீந்து போயிருக்கு. அது ஏன் வீட்டில் காடி. நான் சொன்னேன் இந்த பெயிண்ட் வானான்னு. டக்குன்னு என்ன பண்ணிவிட்டு அவனுக்கு தெரிஞ்சிச்சு சார். டக்குன்னு என்ன பண்ணிட்டான், என் ஒய்ஃப்கிட்ட போய் சார் இந்த பெயிண்ட்டு நிறைய பேர் விரும்புகிறாங்க, சாருக்கு பிடிக்கலன்றாரு மேடம்ட்டான். அது உடனே அவங்க ஃபேமிலி யாருக்குமே கலரை பற்றி சென்ஸே கிடையாது அவங்ககிட்ட.
நான் அப்புறம் நினச்சேன், நீ எதாவது அடி, என்னை விடு, முடிஞ்சுது. சார் ஒரு வழியாக அவங்கவுங்க இஷ்டமாக கட்டின என் வீட்டில் இதுக்கு கிரகப்பிரவேசத்தை அன்றைக்கி பார்த்தா முதல் நாள் நல்ல மழை. என் ஃப்ளாட் எங்கே இருக்குதுன்னு எனக்கே அடையாளம் தெரியாது. அந்த பொய்சலூரில் போய் சேரு மழை, வீடு கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமாயிடுச்சு. வீடு கண்டுபிடிக்கும் போது மணி 4:30 விடிய காலையில். ஐயர் சொல்லியிருந்தார் 4:30 மணிக்கெலாம் வந்துடணும், விடியறதுக்கு முன்னால் கிரகப்பிரவேசம்னு. யாருமே நம்ம இன்வைட் பண்ணல, நெருங்கின சொந்தம் மட்டும்தான். அவன்லாம் 7 மணிக்கு மேலே தானே வருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். போய் பார்த்தா ஐயர் நிற்கிறாரு. என்ன நீங்கள் மட்டும் வரீங்கன்னாரு. என்ன தானே வந்த வரையும் பண்ணுங்க அப்படின்னா. ஏன்னா ஏற்கனவே மழையில் நனைஞ்சி சொதன்னு. டக்குன்னு என்ன பண்ணார், சார் மாடம் கண்ணும் எங்கே அப்படின்னாரு. நான் சொல்லவே இல்லையே நீ அப்படின்னா. நம்மளுக்கு முதல் நாள் சொல்லியிருக்கணும்ல. அந்தாலே ஒரு கிரகப்பிரவேசத்துனா மாடு கண்ணு வரணுன்னு பேசிக் கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நானே வீடுங்களா கட்டினுங்கிறேன்னா நான் எப்போ ஒரு வீடு போனால் போதுன்னு கட்டுறேன், எனக்கு மாடு கண்ணு வரணுன்னு தெரியாதே சொன்னேன். வீட்டில் பெரியவாக்கிட்ட கேட்கக்கூடாதா? நான் கேட்கலை, என்ன பண்ணோன்னு மாடு கண்ணு போகிறது தான் விஷயம் பண்ணேன். சார் ஐயரு. அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணேன், என் ஒய்ஃபை பார்த்து நீ பையனை பிடிச்சின்னு முன்னால் போய அப்படின்னு. இல்லை அவள் உடனே அப்போ நான் மாடானா நான் சொன்னேன், ஐயோ நீ எல்லாமே தப்பாக நினச்சிக்கிற, அப்படி இல்லைம்மா. ஐயர் என்ன சொல்கிறாருன்னா, மாடு கண்ணுன்றது காமதேனு, மகாலட்சுமி. மகாலட்சுமி முன்னால் போகணுன்னு சொல்கிறாரு. நம்ம வீட்டுக்கு நீ தான் மகாலட்சுமி போ. நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டும்போது ஐயர் போயிட்டார். சரி யாரோ ஒரு மாடு உள்ளே போச்சு அப்படின்ட்டு நானும் உள்ளே போயிட்டேன். சார் 10 நிமிஷம் சார், 10 நிமிஷம் எங்கள் மாமான்ட்டார், தாய் மாமா. எனக்கே எங்கள் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல. அதுவும் அது பொய்ச்சலூருங்க, பல்லாவரத்துக்கும் குரோம்பேட்டைக்கும் நடுவில். இருந்தாலும் எதில் வந்தாருன்னு தெரியல, எப்படி வந்தாருன்னு தெரியல. ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு அவர் தான். வந்து நான் சொன்னல கேட்கக்கூடாததெல்லாம் கேட்கணுன்னு அவர். அப்புறம் விழாச்சு ஆரம்பித்தார். நான் அப்படியே ஃபேஸ் மாறுறது என் ஒய்ஃப் பார்க்குறாங்க, இது இரிட்டேட் பண்ணுறாருன்னு. டக்குன்னு என்ன பண்ணிட்டார் சார், இங்கே இருக்கிற வீடெல்லாம் இடிச்சிட்டு ஏர்போர்ட் பெருசாக்க போகிறேன்னு சொன்னாங்களேன்னாரு. கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்கான். இல்லை மாமாண்ணே. அதுக்குள்ளே என் ஒய்ஃபு என் டென்ஷனை பார்த்து அவளே என்ன பண்ண கிட்ட போய், இல்லை அது வேறு இடம், இந்த இடம் இல்லை, 10,000 வீடு இருக்குது இங்கே, அதெல்லாம் பண்ண மாட்டேன், இங்கே வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் பெருசாக அப்புறமா வரப்போதான் அப்படி இப்படின்றா. உனக்கு தெரியுமா ரொம்ப, என் ஒய்ஃப்கிட்ட சண்டைக்கு போகிறாரு, உனக்கு தெரியுமா ரொம்ப, கவர்மெண்ட் நினச்சா ஒரே நாள் புல்டோசர் வச்சு இடிச்சிடுவான். அதாவது என் வீட்டை இடிக்கிறதுன்னு ஒரு முடிவோடு வந்துக்கிறான் சார். இவரே ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போடுவார் போல இருக்குது, பொதுநல வழக்கு, ஏர்போர்ட்டு இங்கே தான் வரணும்னு. ஒன்றும் பண்ண முடியாது, சொந்தக்காரன் அப்படி தான் இருப்பான். எல்லாம் மாறிச்சுங்க. ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வந்து நம்ம ரொம்ப மட்டமாக நினச்சோம். ஒரு பெண்ணை வந்து பொண்ணு பார்க்க போகும்போது கூட நம்ம தான் 40 பேர் போனோம். சில பேர் பொண்ணு பார்க்குறது இப்போ கூட சில பேர் இருக்காங்க சார், அவங்க கேட்கும்போதே சிரிப்பாகுது, பொண்ணு எப்படா வேணும்னு. படித்த, நல்ல அழகுள்ள, கை நிறைய வருமானம் மிக்க, அடக்கமாக அந்த காம்போல அது வருமாடா. படித்த, அழகான, கை நிறைய கேட்டுட்டு அடக்கணும் திரும்பி கேட்டா, அதுக்கே ஒருத்தர் டிவியில் உட்காந்து நீங்கள் நினச்சா மாதிரி சார் கடவுள் ஏன் சார் இருக்கான்? நம்மளுக்கு என்னது யாருக்கு என்னென்ன கொடுத்து அவஸ்தைப்படுத்தணும்னு அவனுக்கு தெரியாது சார். நீனா ரெடிமேடாக உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன வருமோ அதான் வரும். நம்ம சாரி வெறும் மாப்பிள்ளைங்க வீட்டில் பேச ஆரம்பிச்சுதான் சார். எனக்கெல்லாம் அப்படி இல்லை. நான் பார்த்த பொண்ணு ஒன்றே ஒன்று தான், என் ஒய்ஃப், அவ்வளோதான். ஒரே பொண்ணு தான் பார்த்தேன் வாழ்க்கையில். என்ன ஒன்று, ஒரு தப்பு பண்ணேன். பொண்ணு பார்க்க போகும்போது என் தங்கச்சி அக்கா வீட்டுக்கார கூட்டி போயிட்டான். அவனுங்களால் வந்த வேணாம் சார். பொண்ணு பார்த்தா எனக்கு பிடிச்சிச்சு, அவங்களுக்கும் என்னை பிடிச்சிச்சு. சரி கிளம்பலாமான்னு. பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார் வந்து, தம்பி பொண்ணு உங்ககிட்ட பேசணுன்னாரு. பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, பொண்ணு உங்ககிட்ட பேசணும். அப்படி திரும்புகிறேன், எங்கள் மாமாவும் மச்சானும் போ பேசு போனா.
எனக்கு என்னென்னா, நான் போய் அதுக்கு எதாவது கேட்டு நான் சரியாக பதில் சொல்லாமல் ரிஜெக்ட் பண்ணிச்சு வச்சுங்க, இவனுங்க 2 பேரே ஊர் ஃபுல்லாக சொல்லுவானுங்க, அந்த பொண்ணே வானான்னுச்சு உங்கள் அண்ணன். இவனுங்களுக்காகவாது நம்ம பாஸ் பண்ணணுன்னு பிள்ளையார வேண்டிக்கினே உள்ளே போனேன். உள்ளே போனால் சோஃபாவில் சார் நல்லா சம்மணம் போட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துனுக்குது சௌகரியமாக, ஏன்னா அவங்க வீடு. நானும் உள்ளே போய் வேர்க்குது, நிற்கணுமா உட்காரணுமா கை கட்டி நிற்கணுமா ஒன்றும் புரியல. அப்படியே உத்து பார்த்துருந்தேன். அது அந்த அம்மா MBA ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கிங் மேனேஜர். அப்போ நான் மேனேஜர் எஸ். டேக் ஹோம் சேலரி 60,000. அப்படின்னா அதாவது டேக் ஹோம் 60,000 அவங்களுக்கு போதுமா. அதுக்கடுத்து சொல்லிச்சு, உங்களை பற்றி உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம், தே செட் குட் அப்படின்ச்சு. லூஸு, நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆரில் சொல்லி வச்சுருந்தேன், எனக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க, இந்த பொண்ணுக்கு அப்பா அண்ணன் ஏதோ லூஸுங்க ஃபோன் பண்ணோம், என்னை பற்றி நல்லா சொல்லினா சனிக்கிழமை ட்ரீட்டு எந்து அப்படின்னு நம்ம ஹெச்ஆர் கரெக்டாக சொல்லியிருக்கான். உங்கள் ஹெச்ஆர் சொன்னாங்க. சரி, திடீர்னு கேட்டா உங்களுக்கு வேறு ஏதாவது பேட் ஹாபிட் இருக்கா அப்படின்னா பயந்துட்டேன். ஏன்னா எத்தனை சொல்கிறது, அதெல்லாம் இல்லை. அதாவது இதெல்லாம் வரும் போகும், வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து நான் பேசும்பொழுது நிறைய பேர் நினைக்கிறாங்க இவ்வளவும் வீட்டில் நடந்தது தான், எல்லார் வீட்டில் நடந்தது சார்பில் தான் நம்ம பேசுவோம். ஏன்னா சார் யாருக்குமே இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி வேணும்னா கொஞ்சம் பொறுமை இருக்கணும் சார், கொஞ்சமாச்சும் இருக்கணும். நம்ம நிறைய பேர் மகிழ்ச்சியை இழக்கிறதுக்கு காரணம் பொறுமை குறைவாகிடுச்சு, நம்ம மக்களுக்கு ரொம்ப குறைவாயிடுச்சு. நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள், பக்தி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், உடனே கிடைக்கணுன்றான். ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க சார் அலோபதியில், அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு, டாக்டரே சொல்கிறாரு 2 மாதத்தில் சரியாயிடுன்னு. இவனுக்கு அவசரம். இந்த டாக்டர் எப்பவுமே இப்படி தான் ஸ்லோவாக மருந்து கொடுப்பாரு. அதுக்குன்னா ஒன்று படுக்க வச்சு நான் எல்லா மாத்திரையும் ஊற்றுவானா, ஸ்லோவாக கொடுக்குறாரு, வேஸ்ட்டு. சார் என் ஃப்ரெண்டு இருக்கான் சார், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டாக்டர் மாற்றுவான், அலோபதின்னுவான், அதுக்கப்புறம் ஆயுர்வேதன்னுவான். ஒருத்தன் கேட்டால் என்கிட்ட கொரோனாக்கு அக்குபஞ்சரில் போய்டுமானா, ஏதாவது ஒன்று சீக்கிரம் பண்ணும். அதாவது நமக்கு சில விஷயங்கள் தெரியவே மாட்டேங்குது சார். நம்ம காசு கொடுத்து வாங்குகிற பொருளுக்கு ஏஎம்சி கட்டுறோம், மெயின்டெனன்ஸு சார்ஜு கட்டுறோம். காசு கொடுத்து வாங்கின பொருள் கெட்டு போச்சுன்னா இன்னொன்று கூட வாங்கிக்கலாம். யாராவது ஒருத்தர் 40 வயசுக்கு மேலே போன உடனே எத்தனையோ பேர் சொல்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக உடம்பு ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கூட ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணுறதுன்றது உண்மையிலேயே முக்கியமானது, தவிர்க்கக்கூடாதது. நம்மளை எத்தனை பேருக்கு தெரியுதுன்னே தெரியல. மாஸ்டர் செக்கப் பண்ண செலவுன்னு நினைக்கிறான். அன்றைக்கி ஒருத்தர் மாஸ்டர் செக்கப் பார்த்தான் சார், 3000 ரூபா, எல்லாம் நார்மல். டாக்டர் சொல்கிறாரு எல்லாம் நார்மல்னு, சரியாக பார்த்து சொல்லுங்கன்றான். இந்த ஜாதகம் கொடுத்துட்டு சொல்லுவாங்கள்ல, சரியாக பார்த்து சொல்லுங்கன்னு. டேய், நார்மல்னால் மகிழ்ச்சி அடைய வேணாமா? இவனுக்கு என்னென்னா 3000 கொடுத்தமே ஒன்றுமே சொல்லலையேன்னு. அதாவது அவனுக்கு பைல்ஸுனாவது சொல்லி தொலைக்கணும், ஏதாவது ஒன்று சொல்லு, ஒன்றுமே சொல்லலையேன்னு. சரி, இதெல்லாம் வந்து நம்மளுடைய மனநோயால் ஆகிறதுடைய அர்த்தம் சார். ஃபெர்டிலிட்டியில் போய் ஒருத்தன் சொல்லியிருக்கான் சார், 55 வயசாகிடுச்சு அவருக்கு, குழந்தை இல்லை, விட்டுரு. 55 வயசு குழந்தை இல்லை, தத்து எடுத்துக்கோ. வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு தீர்வு என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிடணும். அதுலேயே ஒன்று இருந்தால் 56 வயசு ஆகும், அவ்வளோதான். ஃபெர்டிலிட்டியில் போகிறான், அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, சார் ஐயோ பார்க்கலாம், ஆனால் டெஸ்ட் பேபி 10% தான் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள் டாக்டர். இவர் சொல்கிறாரு, டாக்டர் நீங்கள் பண்ணுங்கள் டாக்டர், எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா ஜோசியத்தில் படிச்சிருக்காங்க சார், கடகராசிக்காரர்களுக்கு ஆண் குழந்தைன்னு. இவன் கடகராசின்றான், அது வந்து 30 வயசு கடகராசிக்காரனுக்கு போட்ட ஜோசியம். இவன் 55 வயசில் வரோன்னு சொல்லி போட்டிருக்கான், ஃபெயிலியர் ஆச்சு. டாக்டரை திட்டுறான். ஆக உடம்பை பார்த்துக்க மாட்டோம். சரி, நானேங்க திடீர்னு கொஞ்சம் இதுவாக இருந்தது, சுகர் இருக்காவோன்னு நினச்சிட்டு போனேன், ஒய்ஃபையும் கூட்டின்னு போனேன்.
ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனேன். சுகர் இருக்கா பாருங்கன்னு. டாக்டர் சொல்ல கன்ஃபார்மாக இருக்குன்னாரு. ரொம்ப தேங்க்ஸுக்கான்னு. நீங்கள் வாக்கிங் போகணும் ரைட்டுக்கு, ஒரு 2 நாள் தங்கிடுங்க, உங்களுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணிப்போம். ஒய்ஃபை பார்த்து சொன்னேன், நீங்கள் 2 நாள் தங்கிடுறியான்னு. எதுக்கு அப்படின்னா, இல்லை நான் தங்குங்க, நான் இங்கே தங்கினா வீணாக நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வரும், அங்கேயே சண்டை வரும், தங்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன, டாக்டர் வரப்போகிறாரு, நர்ஸு மாத்திரை கொடுக்க போது, ஃபுட்டு இங்கேயே இருக்குது, டேக் ரெஸ்ட் அந்தமா. அதுக்குள்ளே பெரிய டாக்டர் வந்துட்டார். அதாவது இவங்களுக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல, அதுதான் பிரச்சனை. பெரிய டாக்டர் வந்தார். சார் டாக்டர் என்ன சார் சொல்லுவாங்க, இவர் தித்திப்பு சாப்பிட்றாரு, அது மாதிரி எது வந்து சுகருக்கு ஆகாதோ அதெல்லாம் சாப்பிட்றாரு அப்படி தானே சொல்லணும். அது மாதிரி சொல்லலை டாக்டர். இவர் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு, எல்லாம் சேர்த்து பொதுவாக சொல்கிறா. இவருக்கு ஏன் சுகர் வந்ததுன்னு கேட்டால் அவர் மாட்டிக்கினார் டாக்டர். நான் கொஞ்சம் நேரம் ஃபீஸ் வாங்குறல இதுக்கும் சேர்த்து தான் வாங்கிக்கோ. டாக்டரு இல்லைம்மா ஜீன் இருக்குது, ஜீனால் அப்பாவுக்கு இருந்தால் வரும். என் ஒய்ஃப் ஒரு வார்த்தை கேட்டால் சார், டாக்டர் மிரண்டுட்டார். எங்கள் நாத்தனாருக்கு வரலையே ஏன்னா, அவளுக்கு என்னென்னா எனக்கு வந்தது கூட முக்கியம் இல்லை, எங்கள் அக்காவுக்கு வரல, அவளுக்கு ஏன் வரல, நீ ஜீன் தானே சொல்கிறேன்னு. அவர் அப்படியே என்னார், இவர் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டார் டாக்டர்னு. அவர் உடனே என்கிட்ட நான் சொல்லியிருக்கணும் பார்த்து. அது பொத்தாமதும் அவரும் என்ன மிஸ்டர் மோகன் சுந்தரம், ஒய்ஃப் சொன்னால் எதுவும் கேட்குறது இல்லையாமேன்னு, ஏதோ அவங்க ஒய்ஃப் சொல்கிறது கேட்குற மாதிரி எவன் கேட்குறோம். அதனால தான் இந்த அளவாவது நல்லாயிருக்கும். அதனால் எல்லாத்தையுமே இயற்கையாகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். சார் ஒன்று சொல்லி முடிக்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிங்க. மனசு சொன்னங்கச்சி வச்சுங்களேன், எப்போதோ உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை நினைத்து கொள்ளுங்கள், அது போதும். ரீவைண்ட் பண்ணி வச்சுங்க, பெரிய விஷயம். சார் நம்ம எப்போ வாழ்க்கையில் நிறைய இன்பமான விஷயம்லாம் நடந்திருக்கோம் சார், கண்டிப்பாக நடந்திருக்கும். நம்ம காலேஜ் டேஸ்லேயோ அதுக்கப்புறமோ இல்லை ஆஃபீஸ்லேயோ வெளியிலையோ வீட்லேயோ எதுவோ நடந்திருக்கும். நமக்கு ஒரு பெருமை மிக்க ஒரு பதவி வந்தது, அந்த மாதிரி ஏதாவது ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. சார்லி சாப்ளின் தெரியுங்களா? சார்லி சாப்ளினுக்கு அவர் வந்து நகைச்சுவையில் மாஸ்டர். எப்படிப்பட்ட மாஸ்டர் தெரியுமா சார்? உலகமே பயந்த ஹிட்லரை கிண்டல் பண்ணி நடித்தார். அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, அந்த படத்தை ஹிட்லர் பார்த்து ரசித்தார். அதுதான் சார்லி சாப்ளினுடைய மிகப்பெரிய வெற்றி. சுடலை, சாதாரண யூதர்களை சுட்டவன் அவரை சுடலை, ரசித்தார். சார்லி சாப்ளின் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார் யூரோப் கண்ட்ரியில், அது வந்து உள்ளரங்க. அங்கெல்லாம் எப்படின்னா, பேசி முடித்த உடனே பேச்சாளர் நல்லா பேசினா மரியாதை கொடுக்கறதுக்காக எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணுவாங்க, சரியா? அது மாதிரி சார்லி சாப்ளின் அதே மாதிரி ஒரு நல்ல கருத்து சொன்னாலும் எழுந்து நின்று கை தட்டுவாங்க. சார்லி சாப்ளின் ஒரு ஜோக் சொன்னார், உடனே அரங்கமே எழுந்து நின்று கைத்தட்டி உட்கார்ந்தது. சார் அதே ஜோக்கே 2வது வாட்டி சொன்னார், பாதி பேர் எழுந்து கைத்தட்டிட்டு உட்காந்துட்டான். அதே ஜோக்கியை 3வது வாட்டி சொன்னார், ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறவங்க மட்டும் எழுந்து நின்று உட்கார்ந்தான். அதே ஜோக்கியை 4வது முறை சொன்னார், ஒருத்தர் எழுந்துக்கல. அப்போ சார்லி சாப்ளின் சொன்னார், சிரிப்பு வருகிற நகைச்சுவையை கூட உங்களால் 2வது முறை நினைத்து பார்க்க முடியவில்லை, ஆனால் வாழ்க்கையில் எப்போதோ நடந்த ஒரு துன்பத்தை மட்டும் ஏன் தினம் எண்ணி கவலைப்படுகிறீர்கள்?